வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆழமான விஷயங்களை பத்தி பேச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம கிட்ட இன்னைக்கு ஓஷோவோட சில உரைகளோட குறிப்புகள் இருக்கு. தலைப்பு அன்பே சிகிச்சை. இதுல அன்பு, கருணை, அப்புறம் நம்மள நாமே ஏத்துக்கிறது பத்தின சில சுவாரஸ்யமான பார்வைகள் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்புகளை வச்சு கருணை எப்படி ஒரு சிகிச்சையா இருக்க முடியும், அன்புக்கும் காமத்துக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் நம்ம மேலேயே அன்பு காட்டுறது ஏன் முக்கியம், இப்படி ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்றத பத்தி ஓஷோ என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். முக்கியமா எதெல்லாம் பார்க்க போறோம்னா, கருணை, அப்புறம் சுய அன்பு, ஒரு எப்படி சொல்றது தேர்வு செய்யாத நிலை, அதாவது சாய்ஸ்லெஸ்னஸ் பத்தி, அப்புறம் இந்த ஸ்பெஷலைசேஷன், ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும் நிபுணரா இருக்கிறது, அதை பத்தி ஓஷோ என்ன நினைக்கிறாருனோ, கடைசியா செயலின்மைனா என்ன, அது சோம்பேறித்தனத்திலிருந்து எப்படி வித்தியாசமா இருக்குன்னு பார்ப்போம். ஆரம்பிக்கிறதுக்கு ஓஷோவோட ஒரு பவர்ஃபுல்லான வரி இருக்கு. கருணை மட்டும்தான் சிகிச்சை அளிக்கும். இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்குல்ல. மனுஷனுக்கு வர்ற எல்லா நோய்களுக்கும் உடம்புல இருந்தாலும் சரி, மனசுல இருந்தாலும் சரி, காரணம் அன்பு கிடைக்காதது தான்னு ஓஷோ சொல்றாரு. ஆமா, ஆன்மாவுக்கு அன்பு சாப்பாடு மாதிரி, உடம்பு சாப்பாடு இல்லாம இருக்க முடியாத மாதிரி ஆன்மா அன்பு இல்லாம இருக்க முடியாதுங்கிறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா. இது ஓஷோவோட ரொம்ப அடிப்படையான ஒரு பார்வை. அவர் சொல்றதுல கருணைங்கிறது அன்போட மிக மிக தூய்மையான ஒரு வடிவம். ஓ, தூய்மையான வடிவம். ஆமா. காமம்ங்கிறது அன்போட ரொம்ப தாழ்ந்த நிலை, கருணைங்கிறது உயர்ந்த நிலை. காமத்துல அந்த தொடர்பு உடல் ரீதியானது, ஆனா கருணையில அது ஆன்மீகமானது. அன்பு இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்குன்னு சொல்றாரு. காமத்துல என்ன பிரச்சனைன்னா, நாம மத்தவங்கள ஒரு பொருளா பாக்குறோம். இது நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டாக்குது. இது ஒருத்தர் அடிமைப்படுத்துற மாதிரி. சரிதான். ஆனா கருணையில நாம எதையும் திரும்ப எதிர்பார்க்காம கொடுக்கறோம். ஏதாவது கிடைச்சா அது ஒரு ஆச்சரியம், போனஸ் மாதிரி. கிடைக்கலன்னா வருத்தமே இல்ல. ஒரு மேகம் சும்மா மழையா பொழியற மாதிரி, ஒரு பூ அதோட வாசனைய வீசுற மாதிரி அப்படி இருக்கணுங்கிறாரு. ஓஷோ இதை இயேசுவோட அற்புதங்களோட கனெக்ட் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இயேசு செஞ்ச மிராக்கிள்ஸ்க்கு காரணம் அவரோட கருணை தானே சொல்றாரு. ஆனா அதே சமயம் புத்தர், மகாவீரர் இவங்களோட கருணை வேற மாதிரி வேலை செஞ்சதுன்னு சொல்றாரு. ஆமா, அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் சொல்றாரு. என்னன்னா, பணக்கார நாடுகள்ல ஆன்மீக பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், ஏழை நாடுகள்ல உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். கரெக்ட். இயேசு ஏழை மக்கள் நடுவுல இருந்ததால அவங்க உடம்ப நோய்களை குணப்படுத்தினாரு. புத்தர் காலத்துல இந்தியா கொஞ்சம் செல்வ செழிப்பா இருந்ததால மக்கள் ஆன்மீக பிரச்சனைகளோடு அவர்கிட்ட போனாங்கன்னு சொல்றாரு. அப்போ கருணையோட வெளிப்பாடு சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறுமா? ஆமா, அப்படிதான் தெரியுது. அதனாலதான் ஓஷோ ஒரு பிராக்டிக்கல் அட்வைஸும் கொடுக்கறாரு. நீங்க தியானம் செஞ்ச பிறகு உங்களுக்குள்ள அந்த அன்பு வளரும் இல்லையா, அத கருணையா மாத்தி இந்த உலகம் முழுக்க எந்த நிபந்தனையும் இல்லாம பரப்புங்கன்னு சொல்றாரு. பரப்பணும்னு சொல்றாரு. இது உங்களை ரொம்ப லேசாக்கும், மத்தவங்களுக்கும் உதவும் சொல்றாரு. இதுக்கு போதி தர்மர் பத்தின ஒரு கதையும் சொல்றாரு பாருங்க. ஒருத்தர் கேட்டாராம், ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களை தவிர மத்த எல்லார் மேலயும் கருணை காட்ட முடியுமான்னு. அப்படியா? அதுக்கு போதி தர்மர் சொன்னாராம், அப்ப நீ தியானத்தையே விட்டுடு, கருணை யாரையும் ஒதுக்காதுன்னு. கருணைனா அது எல்லாத்தையும் உள்ளடக்கினது. ஓ, இது இயேசு சொன்னதோட நல்லா பொருந்ததில்ல. உன்னை நேசிக்கிற மாதிரி மத்தவங்களையும் நேசி, உன் எதிரியையும் நேசி அப்படின்னு. நிச்சயமா. எதிரியும் சரி, பக்கத்து வீட்டுக்காரரும் சரி, அவங்களும் நம்மளோட ஒரு பகுதிதான்னு ஓஷோவோட பார்வை காட்டுது. சரி, இது அப்படியே நம்மள அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது. சுய கருணை. அதாவது நம்ம மேலேயே நாம கருணை காட்டிக்கிறது, நம்மள நாமளே ஏத்துக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஓஷோ சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம், கருணை முதல்ல நம்மகிட்டேந்து தான் ஆரம்பிக்கணுங்கிறது. நீங்க உங்களையே நேசிக்கலேன்னா வேற யாரையும் உங்களால உண்மையா நேசிக்க முடியாதுங்கிறாரு. ஆமா. ஆனா நம்ம சமூகம் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம மேல ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கு. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி நாம ஏதோ தகுதி இல்லாதவங்க மாதிரி உணர வைக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா. இது ஓஷோவோட போதனைகள்ல ஒரு மையமான கருத்துனே சொல்லலாம். அவர் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, உங்களை நீங்களே முழுசா ஏத்துக்கோங்க. முழுசா ஏத்துக்கணும். ஆமா, இப்படி இருக்கணும், அப்படி செய்யணும்ங்கிற சுமைகள் எல்லாம் முதல்ல இறக்கி வச்சிடுங்க. நீங்களாருங்க. ராமகிருஷ்ணர் மாதிரி, இயேசு மாதிரி, புத்தர் மாதிரியாக முயற்சி பண்ணாதீங்க. அவங்களா இருந்ததால தான் அந்த நிலைக்கு போனாங்க. அது சரிதான். எப்ப நீங்க உங்களை அப்படியே ஏத்துக்கிறீங்களோ, அப்போ உங்க பதட்டம் எல்லாம் போயிடும். மனசுல ஒரு அமைதி வரும், கருணை தானா வெளிப்படும். அவர் சொல்றாரு,
தன்னைத்தானே ஏத்துக்காத ஒரு புனிதரோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி? ஏன்னா அவர் உங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆஹா. அவரே தன்னை ஏத்துக்கலையே. தன்னை முழுசா ஏத்துக்கிறவன் தான் உண்மையான புனிதன்னு ஓஷோ சொல்றாரு. ஒரு ரோஜா செடி தாமரை மாதிரி ஆகணும்னு முயற்சி பண்றது இல்லையே. கரெக்ட். அந்த உதாரணம் அருமை. உங்களை ஏத்துக்கிறதுங்கிறது உங்களை படைச்ச அந்த சக்தியை ஏத்துக்கிறதுக்கு சமம்ங்கிறாரு. இதுக்கு ஓஷோ சொல்ற அந்த காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு உவமை நல்லா புரிய வைக்குதுன்னு நினைக்கிறேன். குழந்தை பருவங்கிறது காலை உணவு மாதிரி. ஆமா. அம்மா கிட்ட இருந்து பால் மட்டும் இல்ல, அன்பும் கிடைக்கிற நேரம். இந்த அன்பு சரியா கிடைக்காத போது இளமை பருவத்துல, அதாவது மதிய உணவு நேரத்துல அன்பு மேல ஒரு பயங்கரமான தேடல் வருது, பொறுமை இல்லாம போகுது, இதெல்லாம் வருது. தன்னோட துணை கிட்ட அம்மாவோட அன்பை தேடுற ஒரு நிலைமை கூட உருவாகுது. ஆண்களுக்கு பெண்களோட மார்பகங்கள் மேல இருக்கிற அதீத ஈர்ப்பு கூட சின்ன வயசுல கிடைக்காத அந்த ஏக்கத்தோட வெளிப்பாடுதான்னு சொல்றாரு. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆமா. அது மட்டும் இல்ல, இளமை பருவத்துல மதிய உணவு அன்பு கிடைக்காதவங்க வயசான காலத்துல இரவு உணவு ஒண்ணு காம எண்ணங்கள்லயே மூழ்கிடுவாங்க, இல்லனா காமத்துக்கு அப்படியே எதிரா மாறிடுவாங்கன்னு சொல்றாரு. ஓஹோ. பழைய காலத்துல தியானம் பண்ற முனிவர்களுக்கு அப்சரஸ் பெண்கள் வந்து ஆசை காட்டுற மாதிரி கதைகள் சொல்றாங்களே. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் அவங்களுக்குள்ள நிறைவேறாம புதஞ்சு போன ஆசைகளோட கற்பனை வடிவங்கள் தான் ஓஷோ ஒரு விளக்கம் கொடுக்கறாரு. அப்ப இதுக்கு தீர்வு என்ன? தீர்வு என்னன்னா, இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான மனநிலைகள் நம்ம கிட்ட இருக்குன்னு முதல்ல நாம உணரணும். எப்போ நமக்கு அதை பத்தின விழிப்புணர்வு வருதோ அப்போ அது தானாவே காணாம போயிடும். சரி செய்திடணும்னு நினைக்க கூடாது. ஆமா, விழிப்புணர்வு தான் உண்மையான முதிர்ச்சியை கொடுக்குங்கிறாரு. அதாவது பிரச்சனைய சரி பண்ண போராடுறதை விட அதை உணர்றது தான் முக்கியம். சரி, அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது. நம்ம உடம்புல சக்கரங்கள் திறக்கும்போது குண்டலினி சக்தி, சமநிலை, அன்பு, வெளிப்பாடு, மனசோட கூர்மைன்னு பலவிதமான ஆற்றல்கள், அதாவது ரத்னங்கள் வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. இதுல எதை தேர்ந்தெடுக்கிறது? இது குழப்பமா இருக்குமே. ஆனா ஓஷோவோ எதையும் தேர்ந்தெடுக்காம இருக்கிறது தான் ஆனந்தம்ன்றாரு. அதெப்படி? இது ஒரு நல்ல கேள்வி. ஓஷோவோட பார்வை என்னன்னா, நீங்க எதையாவது ஒன்ன தேர்ந்தெடுக்கும் போது உங்களை நீங்களே சுருக்கிக்கிறீங்க. சுருக்கிக்கிறோமா? ஆமா. முழு வானத்தை பாக்குறதுக்கு ஒரு ஜன்னல் சட்டம் தேவையில்லையா? வானம் எல்லை இல்லாதது. தேர்வுங்கிறது ஒரு எல்லைய உருவாக்குது. உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களும் தனித்தனியா இல்லாம ஒரு இசைக்குழு மாதிரி ஒன்னா சேர்ந்து இயங்கணும்னு சொல்றாரு. ஓ, ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. அதேதான். காமம், ஆக்னை சக்கரம், சகசிராரம்னு ஏதாவது ஒண்ணுல மட்டும் மாட்டிக்க கூடாது. வேர்கள் பூமியிலயும் சிறகுகள் வானத்திலயும் இருக்கணும். ஒரு முழுமையான மனுஷங்கிறவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி இருக்கணுங்கிறாரு. ஒரு விமானத்தை எடுத்துக்கோங்க. அதை மாட்டு வண்டியா மட்டும் பயன்படுத்த முடியாது, லாரியா மட்டும் பயன்படுத்த முடியாது. அது பறக்கவும் செய்யணும், தரையில இறங்கவும் செய்யணும். அது மாதிரி வாழ்க்கையோட எல்லா பரிமாணங்களையும் அனுபவிக்கணுங்கிறாரு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில பார்த்தா நம்ம சமூகம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல திறமையா இருக்கிறது, அதாவது ஸ்பெஷலைசேஷனை ரொம்ப மதிக்கிறது. ஆமா, அது உண்மைதான். சமூகம் நம்ம செயல்திறனை பத்தி தான் கவலைப்படுது தவிர நம்ம சந்தோஷத்தை பத்தி இல்ல. சமூகம் நம்மள ஒரு திறமையான மிஷின் மாதிரி பார்க்க விரும்புது. சரிதான். ஆனா ஓஷோ சொல்றாரு, சந்தோஷமா இருக்கிறவன் வேலையிலேயே மூழ்கி போக மாட்டான். அவனுக்கு அதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கும். சந்தோஷமா இல்லாதவன் தான் தன்னை மறக்கிறதுக்காக வேலையில வெறித்தனமா ஈடுபடுவான்னு சொல்றாரு. இது இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் கல்ச்சருக்கு எவ்வளவு பொருந்துது? ரொம்ப உண்மை. இந்த ஸ்பெஷலைசேஷன்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ரொம்ப சின்ன விஷயத்தை பத்தி ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்கிறது, ஆனா அந்த முழு பார்வையை இழந்துடுறது. ஆமா. இது மனுஷனை மனிதாபிமானம் இல்லாதவனா கூட மாத்திடலாம். வலது கண்ணுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற கண் டாக்டர் பத்தின உதாரணம் சொல்றாரு. இல்லைன்னா ஒரு பொண்ணோட கைய கடிச்சா எத்தனை கேலரி கிடைக்கும்னு கணக்கு போடுற டாக்டர் பத்தின ஒரு கிண்டலான உதாரணம் சொல்றாரு பாருங்க. அப்படியா? சமூகங்கிறதுக்கு ஆன்மா கிடையாது, நீங்க அதோட ஒரு பகுதியா ஒரு இயந்திரமா மாறிடாதீங்கன்னு எச்சரிக்கிறாரு. வாழ்க்கையே எல்லாத்த விட உயர்ந்தது. நாடு, மதம் எதுக்காகவும் வாழ்க்கைய தியாகம் செய்யாதீங்கங்கிறாரு. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ஸ்டாக் புரோக்கர் கதை சொல்றாரு. விலை போகாத ஷேரை வாங்கிட்டு அப்புறம் அதை விற்க முடியாம தவிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. சமூகத்தோட தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி செய்யுங்க, ஆனா உங்க வாழ்க்கையோட எஜமானரா நீங்களே இருங்கன்னு சொல்றாரு. சரி, இப்போ கடைசி கேள்விக்கு வருவோம். இது ரொம்ப முக்கியமானது. செயல் நீள்மை, நான் டூயிங் அப்படின்னு ஓஷோ சொல்றதுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் லேசினஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்குமே. கரெக்ட். இதுல குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓஷோ சொல்றாரு, இது ரெண்டுக்கும் சுவையே வேற மாதிரி இருக்கும்னு. சுவையா? ஆமா.
சோம்பேறித்தனங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். அதுல ஆற்றலே இருக்காது, ஒரு மாதிரி மந்தமா, தூக்க கலக்கமா, உயிரில்லாத மாதிரி இருக்கும். ஆனா செயலின்மைங்கிறது ரொம்ப பாசிட்டிவானது. ஓ, இப்படி? அதுல ஆற்றல் நிறைஞ்சிருக்கும், பிரகாசமா, துடிப்போட, விழிப்புணர்வோட இருக்கும். ரொம்ப உயிரோட்டமா இருக்கும். உங்ககிட்ட சக்தி இருக்கு, ஆனா அதுக்கு குறிப்பிட்ட திசையில போறதுக்கு இடம் இல்ல. ம். சக்தி இருக்கு, ஆனா செயல் இல்ல. ஆமா. தலைவலி இருக்கிறத நாம உணர்ற மாதிரி, இதுவும் நமக்குள்ளேயே உணரக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்றாரு. ஆனா ஒரு எச்சரிக்கையும் குடுக்கறாரு. மனசு சில சமயம் சோம்பேறித்தனத்த செயலின்மைன்னு சொல்லி நம்மள ஏமாத்தலாம். அதனால ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்றாரு. புரியுது. சிம்பிளா சொன்னா, ஆற்றலே இல்லாம முடங்கி கிடக்கிறது சோம்பல். ஆற்றல் இருந்தும் எந்த குறிப்பிட்ட செயலிலும் ஈடுபடாம ஒரு விழிப்புணர்வோட அமைதியா இருக்கிறது செயலின்மை. இதுதான் வித்தியாசம். ஓகே, ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ ஓஷோவோட இந்த பேச்சுகள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னா, 1, கருணைக்கு ஒரு பெரிய சிகிச்சை சக்தி இருக்கு. ஆமா, 2வது, நம்மள நாமளே ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா. 3வது, சமூகத்தோட அழுத்தங்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துற ஸ்பெஷலைசேஷனுக்கும் பதிலா ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணணும். கரெக்ட். அப்புறம் 4வது, இந்த செயலின்மைங்கிறதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சோம்பேறித்தனத்தோட குழப்பிக்காம இருக்கணும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்த முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆமா. கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. ஓஷோ நம்மள நாமளே ஏத்துக்கிட்டு, நம்மளோட எல்லா சக்கரங்கள் வழியாவும் முழுசா வாழணும்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. இத மனசுல வச்சுக்கிட்டு, நாம கெட்டதுன்னு நினைக்கிற உணர்ச்சிகளையோ, அனுபவங்களையோ கூட அதையெல்லாம் தூக்கி எறிய வேண்டிய விஷயம்னு பார்க்காம, மனுஷ அனுபவத்தோட ஒரு முழுமையான இசைக்குழுவோட ஒரு பகுதியா பார்த்தா, அந்த உணர்ச்சிகளோட உங்க உறவு எப்படி மாறலாம்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓ, இது ஒரு நல்ல சிந்தனை. நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை சந்திப்போம்.